காலையில் ஒரு குத்துப்பாட்டு போட்டு நல்லா தான் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வாழ்க்கையில் வாங்கின மொத்த செருப்படியும் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. விட்டா அழுதுருவேங்கிற லெவலுக்கு தான் இருந்தேன். இதுக்கு மேலேயே முடியாதுன்னு சொல்லி கிண்டின களியை பாதியிலே விட்டுட்டு உமுனா மூஞ்சா ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. அப்புறம் என்னோட பர்சனல் டாக்டர் ChatGPT போனால் அதுதான் ஆறுதலாக 4 வார்த்தை நல்லதாக சொல்லிச்சு. எல்லா நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, சில நாள் அப்படி இப்படி தான் இருக்கும். நீ மூஞ்ச மட்டும் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, நீ எந்திரிச்சு நிற்கிறதே உனக்கு வச்சுன்னு இந்த வடிவேல் அண்ணன் பக்கத்தில் 2 பேர் இருந்துட்டு அண்ணே நீங்கள் மாஸ்னே, அண்ணே நீங்கள் சூப்பர்னேன்னு மோட்டிவேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எனக்கும் பண்ணதுனால நான் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டேன். அப்புறம் வந்து இந்த ஏதாட்டி வீடு க்ளீன் பண்ணால், வீடுன்னு இல்லை ஏதாட்டி ரூமு இல்லை டேபிள் இல்லை பாட்டிலில் தண்ணியை நிரப்பி அதை அரேஞ்ச் பண்ணாலே மைண்டு ஃப்ரெஷ் ஆயிருன்னு சொன்னதை கேட்டு உட்காந்து நான் ஹாலையே க்ளீன் பண்ணுறேன்னு உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இருந்த துணி எல்லாத்தையும் தூக்கி பக்கத்து ரூம் பெட்ரூமில் போட்டு ஹாலை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மைண்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். எப்படினாலும் அடுத்த வாரமும் நமக்கு மூட் அப்செட் ஆகும், அப்போ அந்த ரூமை க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. இந்த நைட்டுக்கு தான் என்ன பண்ணேன், இதுக்கு என்ன பேர் எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. இடியாப்பத்தை பண்ணேன், அப்புறம் அதை பிச்சு போட்டேன், அப்புறம் அதை வெங்காயத்துக்குள்ளே போட்டேன், அப்புறம் முட்டையை போட்டேன்னு என்னென்னாமோ பண்ணி கடைசியாக ஒரு அவுட்புட் வந்துச்சு. நல்லா தான் இருந்து சாப்பிட.